வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நூல் என்ன அப்படின்னா, சங்கர நாராயண சுவாமி கோயிற் புராணம் என்கிற நூலை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நூலில் வேளாண்குடி உறவுகளை பற்றிய செய்திகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த பாடல்கள் என்ன செய்திகளை சொல்கிறது, அதனுடைய வாழ்வியல் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொலைதூரத்தில் இருந்தாலும் சங்கர நாராயண சுவாமி கோயிற் புராணம். இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீவலமார பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு. இது 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் இந்த நூலை இவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இது என்ன அப்படின்னா, சங்கரன் கோயில் தலத்தில் குடிகொண்டிருக்கும் தெய்வம் சங்கரலிங்க பெருமானும் கோமதி அம்பிகையும் பற்றிய செய்தியாக இந்த நூலில் நாம் அறிய முடிகிறது. இந்த நூலில் பாயிரம் கடவுள் வணக்க பாடலில் மல்லர் என்றும், திருநாட்டு சருக்கத்தில் 8 பாடல்களில் மல்லர் மல்லியர் பற்றிய இன பெயர்களையும் குறிப்பிட்டிருப்பதாக நாம் அறிய முடிகிறது. முதலாவதாக பாயிரம் கடவுள் வணக்கம். இதில் சங்கரலிங்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பாடல் 4வது பாடல். அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கருணை கடல் மல்லர் சிவக்கொழுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை இந்த பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்கொண்ட செழுஞ்சடை மேனி உளவு விமிழ் வெண்பிறை பயங்க நெடுவான் பூத்த வேர்கொண்ட தாரகை இடை இடையே தவளமுகை ஈன்று தோன்றும் கார்கொண்ட புன்னை வணங்காமுற்ற வாழ் கருணை கடலை மல்லர் சீர்கொண்ட சீராசை திருநகர் வாழ் சிவக்கொழுந்தை சிந்தை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கையை தலைமுடியிலே கொண்டவரும் குளிர்ந்த ஒளி கதிர்களை வீசும் வெண்பிறை விண்ணிலே பூத்தது போல் தன் தலையிலே விளங்க வைத்திருப்பவரும் கருணை கடலாம் மல்லர் சிவக்கொழுந்து வாழும் அகண்ட வெளியிலே அரும்பு பூத்தது போல் நட்சத்திரங்கள் தோன்றும் மேகங்கள் மழை பொழியும் புன்னை மரங்களும் பூத்த மலரும் பூக்களும் நிறைந்த வனம் கொண்ட சீர்கொண்ட சீர் ஆசை கொண்ட திருநகர் சங்கரன் கோயிலை மனதில் சிந்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம். என்னன்னா, சிவபெருமானாகிய சிவக்கொழுந்து கருணைக்கடல் இவரை மல்லர் என்று கூறுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியைத்தான் இந்த பாடலின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, அதே சங்கர நாராயண சுவாமி கோயிற் புராணத்தில் திருநாட்டு சருக்கம் பாடல் 5 அப்படிங்கிற பகுதியில் மதம் பிடித்த யானையை அடக்குவது போல் மல்லரினத்தினர் வெள்ளத்தை அடக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை இந்த பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மதத்தை யானையை பாகர்கள் வசப்படுத்துதல் போர் கதத்தின் மேவிய வெள்ளத்தை கால் குளங்களினல் விதத்திலே எச்செலுத்தி இவன் சிறை புரிந்த இரும்பின் பதத்த மல்லர்கள் உழு தொழின் முயற்சியிற் பயின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல். என்னன்னா, மதம் பிடித்த யானையை பாகர்கள் வசப்படுத்துதல் போல் வேகமாக வரக்கூடிய வெள்ளத்தை கால்வாய் குளங்களிலே நல்ல விதத்திலே செல்லும்படி செலுத்தி கொடுஞ்சிறைப்படுத்திய இரும்பை போன்ற வலிமை மிக்க கால்களை உடைய மல்லரினத்தினர் பின் அந்த நீரை வயல்களிலே பாய்ச்சி உளுந்தொழிலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார்கள்
அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாக இங்கே நம்ம பார்க்குறோம். என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது மதம் பிடித்த யானையை ஒரு பாகன் எப்படி அடக்குவானோ அதுபோல் அருவியிலிருந்து ஆற்றிலிருந்து இப்படி பாய்ந்து வரக்கூடிய அந்த வெள்ளத்தை, இப்படி பாய்ந்து வரக்கூடிய அந்த நீரை மல்லர் இனத்தார்கள் அதை எதிர்கொண்டு அடக்கினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை அடக்கி அதை முறைப்படி அது எங்கே சேரணுமோ அங்கே சேர்த்தார்கள், வயல்களிலே சேர்த்து விவசாயம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாக இங்கே பார்க்குறோம். கூடுதலாக இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லர் இனத்தினர் மன்னர்களாகவும் படைத்தலைவர்களாகவும் படை மறவர்களாகவும் இருந்து பகை மன்னரை சிறைப்படுத்தி அடக்குவது போல் மல்லரினத்தினர் இங்கு வெள்ளத்தை சிறைப்படுத்தி உழவுக்கு பயன்படுத்தினார்கள் அப்படின்னு இந்த ஆசிரியர் பதிவு செய்வதை நாம் அறிய முடிகிறது. அடுத்து என்ன அப்படின்னா, அதே சங்கர நாராயண சுவாமி கோயில் புராணத்தில் திருநாட்டு சருக்கத்தில் பாடல் 6வது பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னா, மல்லர் சாலி முளைத்தனர் களிப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இந்த பாடலில் வச்சுருக்கிறாங்க. அந்த பாடல் என்ன அப்படின்னா, ஏறு தரு மூறி ஏறு இருங்கடா வினமும் கட்டி கூர் நுதி கொழுக்களால உழவர உழுது கோட்கள் சீர் தரு நாளில் வானோர்க்கு இறைவனாம் தெய்வம் போற்றி கார் நிற மல்லர் சாலி முளைத்தனர் களிப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, ஏரிலே பூட்ட தகுதியான வலிமை மிக்க எருதுகளையும் பெரிய எருமை கடாக்களையும் ஏரிலே பூட்டி கூர்மையான நுனி கொண்ட கொழுக்களால் ஆழமாகவும் நெருக்கமாகவும் உழுது கிரகங்கள் நல்ல நிலையிலே உள்ள சிறப்பு மிக்க நல்ல நாளிலே தேவர்களுக்கும் இறைவனான தேவேந்திரனை போற்றி தொழுது கருமை நிறம் கொண்ட மல்லர் இனத்தினர் மகிழ்ச்சி பொங்க நாற்றங்காலில் நாற்று முளைத்து வளர நெல் விதைத்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை இங்கே கொடுக்குறாங்க. என்னென்னா, நல்ல காளைகளை ஏரியிலே பூட்டி அந்த கொழு இருக்குது பாருங்கள், உழுகிற அந்த கொழு நல்ல ஆழமாக உழுது கீழிருந்து மண்ணை அப்படி மேலே எழுப்பி விட்டு அப்படி அழகாக உழுது அந்த நெல் விதையை அப்படி விதைத்து, அதாவது எப்படின்னா சும்மா சாதாரணமாக இல்லை, நல்ல நாள், நெல் விதைக்கிறதுக்குன்னே நல்ல நாள். இன்றைக்கும் சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த விதைக்கிறதுக்குன்னே ஒரு நாள் வச்சு இங்கே விதைக்கிறாங்க. அப்படி அந்த நல்ல நாள் பார்த்து அந்த விதையை விதைத்து அதற்கு பிறகு பயிரை வளரச் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடலை நாம் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா, சங்கர நாராயண சுவாமி கோயில் புராணத்தில் திருநாட்டு சருக்கத்தில் 8வது பாடல் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, மல்லர் தம் சொற்பொழிவால் சமய பேதம் களைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, அறநெறி எய்து செல்வமா என வளர்ந்த நாற்றை மரநெறி கூற்ற மன்னன் வாழ்விழி கடைசி மாதர் முரநெறி செவிமாலி யானை முரண்டரு மல்லர் சொல்லார் பிற சமய பேதம் பித்திரிதல் போற்று பெயர்த்தாரன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டுங்க. இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? தர்ம வழியில் மல்லர் விதை விதைத்து வளர்த்த நாற்றை படை வீரர்களின் கடும் நெறி கொண்ட எமன்போல் வாழ் வெளி கடைசியர் அப்படின்னா மல்லத்தியர் மகளிர் பிடுங்கினார்கள். முரம்போலும் காதுகளை உடைய செழிப்பு மிக்க பெரிய யானை போன்ற வலிமை மிக்க மல்லர் தமது சொற்பொழிவால் பிற சமய பேதங்களை களைந்து எறிவது போல் மல்லர் மகளிர் நாற்றுக்களை பிடுங்கி எடுத்தார்கள். ரொம்ப அழகான ஒரு ஓமைப்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள் எப்படின்னு பாருங்களேன். அதாவது நல்ல நாளில் விதை விதைக்கிறாங்க, அதை பயிர் வளருது, அந்த பயிரை என்ன பண்ணுறாங்கன்னா பிடுங்கி எடுக்கிறாங்களாம். அது எப்படி எடுக்கிறாங்க பாருங்களே, ரொம்ப அழகான ஒரு ஓமைப்படுத்துகிறாங்க பாருங்கள்.
சொற்பொழிவால் சமய பேதங்களை களைந்து எறிவது போல. எப்படி? சொற்பொழிவால் பிற சமய பேதங்களை களைந்து எறிவது போல. ஒருத்தனுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனை மாற்றுவது மாதிரி இருக்கணும். அவன் கெட்டவனாக இருப்பான், ஆனால் ஒரு பேச்சுங்கிறது அந்த கெட்டவனை முழுமையான மனிதனாக மாற்றணும். அப்படிப்பட்ட சொற்பொழிவு கொடுக்கணும். அந்த சொற்பொழிவால் எப்படி ஒரு மனிதனை மாற்றுவது போல அதாவது மகளிர்கள் எப்படின்னா இந்த நாற்றுக்களை பிடுங்கி எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மாற்றுறது மாதிரி. அப்போ இதுலேருந்து என்ன ஒன்று புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, சொற்பொழிவு செய்யக்கூடியவர்களாகவும் மல்லர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப எளிமையாக அன்றைக்கு பேச்சாளர்களாக இருந்தவர்களும் மல்லர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது, அது அடுத்தடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம். இதுவரைக்கும் ஒரு 4 பாடலை மட்டும் இந்த காணொளியில் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைய பேர் நம்முடைய காணொளியை பார்க்குறீங்க. நமக்கு சப்ஸ்கிரைப் செய்து நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் தரணும் அப்படிங்கிறதால உங்கள்ட்ட இந்த காணொளியில் நான் கேட்டு இதோட இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.